லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். ₹20. குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். சென்னை மாநகராட்சியின் 2026-2027 நிதியாண்டுக்கான பட்ஜெட் கடந்த பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் மாநகராட்சியின் மொத்த வரவு 7,717 கோடி ரூபாய், மொத்த செலவு 9,319 கோடி ரூபாய் என்று கணக்கிடப்பட்டது. இதன் மூலம் மாநகராட்சி பட்ஜெட்டில் 1,602 கோடி ரூபாய் வரை நிதி பற்றாக்குறை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டது. அத்துடன் உலக வங்கி, ஜப்பான் வளர்ச்சி வங்கியிடம் இதுவரை 2,000 கோடி ரூபாய் மாநகராட்சி கடன் பெற்றுள்ளது. இதற்காக ஆண்டுக்கு 95.20 கோடி ரூபாயை வட்டியாக செலுத்தப்படுகிறது. மேலும் திமுக ஆட்சியில் மூலதன நிதி அளவுக்கு அதிகமாக செலவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பணியாளர்களுக்கு சம்பளம் போட முடியாத அளவிற்கு மாநகராட்சி நிதி நெருக்கடியில் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலையிலும் பட்ஜெட் தாக்கலின் போது மேயர் பிரியா 90 திட்டங்களை அறிவித்தார். அந்த திட்டங்களின் மதிப்பீட்டை மறு ஆய்வு செய்ய தாவிக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் கூறியதாவது: மாநகராட்சி பட்ஜெட் கூட்டத்தில் மேயர் பிரியா அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் செயல்பாட்டுக்கு வரும். மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு எவ்வித சிக்கலும் இல்லை. அதே நேரம் திமுக ஆட்சியில் பல பணிகளுக்கு கூடுதலாக தொகை ஒதுக்கப்பட்டது. குறிப்பாக 300 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு மேம்பாலம் கட்ட முடியும் என்றால் 375 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளனர். அதனால்தான் 800 கோடி ரூபாய்க்கு மேலான ஒப்பந்த பணிகள் ரத்து செய்யப்பட்டு மறு மதிப்பீடு செய்யப்படுகிறது. அதேபோல் மேயர் பிரியா அறிவிப்பில் 100 பள்ளிகளுக்கு 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் பிரிண்டர் இயந்திரம் வாங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. தாவிக ஆட்சி மாறியதும் 22.12 லட்சம் ரூபாய் மதிப்பில் 100 பிரிண்டர் இயந்திரங்கள் வாங்கப்பட்டு பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டன. இதில் 38 லட்சம் ரூபாய் வரை மிச்சமாகியுள்ளது. அதேபோல் மேயர் அறிவித்த பல திட்டங்களின் மதிப்பீடு கூடுதலாக இருப்பது தெரிய வந்துள்ளது. மேயர் அறிவித்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும். அதே நேரம் ஒதுக்கப்படும் தொகை மட்டும் மறு ஆய்வு செய்யப்பட்டு மதிப்பீடு இறுதி செய்யப்படும். இதன் வாயிலாக மாநகராட்சியின் செலவீனம் குறைக்கப்பட்டு நிதி பற்றாக்குறையும் பெருமளவு குறைக்கப்படும் என அவர்கள் கூறினர்.